भाइयों बहनों, अभी 2 दिन पहले राहुल बाबा पुदुचेरी में आए थे। அன்பர்களே, 2 நாள் முன்னாடி ராகுல் காந்தி அவர்கள் புதுச்சேரிக்கு வந்திருந்தாங்க. उन्होंने यहां बताया कि गल्फ वॉर के कारण, अमेरिका और ईरान के युद्ध के कारण भारत में पेट्रोल के दाम बढ़ गए। அவர் சொன்னாரு, இந்த வளைகுடா நாட்டில் நடக்கும் போரின் காரணமாக இங்கே இருக்கிற பெட்ரோல், டீசல் இவற்றின் விலை எல்லாம் மிக மிக அதிகமாக விலையேறி கொண்டிருக்கிறது, அரிதிலும் அரிதாக கிடைக்காமல் போய் கொண்டிருக்கிறது என்று கூறி சென்றிருக்கிறார். भाइयों बहनों, उनकी बात तो सही है। पेट्रोल के दाम बढ़कर 458 रुपीस हो गए हैं और डीजल के दाम बढ़कर 520 रुपीस हो गए हैं। मगर राहुल बाबा वो भारत में नहीं, पाकिस्तान में हुए हैं, पाकिस्तान में हुए। ராகுல் காந்தி அவர்கள் வந்து எப்பவுமே ஒரு கனவு உலகத்தில் மிதந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் சொன்னது உண்மைதான். பெட்ரோல் விலை ஏறி இருக்கிறது, கொஞ்ச நெஞ்சம் இல்ல, 458 ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. டீசல் விலையும் கொஞ்ச நெஞ்சம் இல்ல, 520 ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. அது இந்தியால இல்லைங்க, நீங்க எப்பவுமே நேசித்துக் கொண்டிருக்கிற பாகிஸ்தான்ல தான் அவ்வளவு விலை விக்குது, இந்தியால அந்த விலை விக்கலைங்க. नरेंद्र मोदी जी के शासन में पूरी दुनिया में पेट्रोल डीजल की किल्लत है। घर से काम करने के ऑर्डर हुए हैं, 3 दिन का सप्ताह बना दिया है, दाम आसमान को छू रहे हैं। मगर भारत में सबको पेट्रोल और डीजल मिल रहा है और दाम भी नहीं बढ़े हैं। நீங்க நல்லா யோசிச்சு பார்க்கணும். உலகம் முழுமையிலும் பெட்ரோல் டீசல் கிடைக்கவில்லை, யாரும் அலுவலகத்துக்கு போக முடியல, வார நாட்கள் 3ஆக குறைக்கப்பட்டு விட்டன, எல்லாரும் வீட்டில் இருந்து வேலை செய்யுங்க கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். பெட்ரோல் அரிதிலும் அரிதாக வண்டி வாகனத்திற்கு கிடைக்காத சூழல் நிலவுகிறது. ஆனா இந்தியால அப்படி இருக்கா? இந்தியால விலை உயர்ந்திருக்கா? நம்ம மோடி அவர்கள் ஆட்சியில பெட்ரோல் டீசல் மக்களுக்கு எளிதில் எளிதாக கிடைத்துக் கொண்டிருக்கிறது. விலை 1 ரூபாய் கூட ஏறல.